அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை முறையிடுவதற்கும் நம்முடைய உள்ளத்தின் ஏக்கங்களை அவனிடத்தில் ஒப்படைப்பதற்கும் மிகச் சிறந்த வழி துஆவும் நபில் வணக்கங்களுமாகும். மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. சிலருக்கு திருமணத் தேவை, சிலருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், சிலருக்கு கடன் சுமை நீங்க வேண்டும், சிலருக்கு வேலை கிடைக்க வேண்டும், சிலருக்கு வியாபாரத்தில் பரக்கத் வேண்டும், சிலருக்கு குடும்பத்தில் அமைதி வேண்டும். இவ்வாறு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பலவிதமான ஹலாலான ஆசைகளும் ஹாஜத்துகளும் இருக்கின்றன. அந்த தேவைகளை நிறைவேற்ற வல்லவன் ஒருவன் மட்டுமே. அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுடைய கருணைக்கு எல்லையே இல்லை, அவனுடைய அருளுக்கு எல்லையே இல்லை. அவன் நாடினால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த அமல் அல்லாவின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான யா முஹைமின் என்ற திருநாமத்தை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய ஹலாலான தேவைகளை கேட்கும் ஒரு அமலாகும். இந்த அமலை எவர் ஒருவர் உண்மையான நம்பிக்கையுடனும் முழு மன ஒருமைப்பாட்டுடனும் தொடர்ந்து செய்கின்றாரோ அல்லாஹ் தாலா அவருடைய ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கையுடன் இந்த அமலை செய்ய வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த அமலாக இருந்தாலும் பலன் தருவது அந்த அமல் அல்ல, பலன் தருபவன் அல்லாஹ் மட்டுமே. ஆகவே நம்முடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் முழுமையாக அல்லாவின் மீதே இருக்க வேண்டும். இந்த அமலை செய்வதற்கு முன்பாக தங்களை நன்றாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிந்தால் முழுமையாக குளித்து தூய்மையான நிலையில் இருக்க வேண்டும். அதன் பிறகு சுத்தமான நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். இயன்றால் நறுமணத்தையும் பூசிக்கொள்ளலாம். ஏனெனில் அல்லாவின் முன்னால் நிற்கும் போது அழகாகவும் தூய்மையாகவும் நிற்பது ஒரு சிறந்த ஒழுக்கமாகும். வெளிப்புற தூய்மையோடு மட்டுமல்லாமல் உள்ளத்திலும் அல்லாவின் மீதான நம்பிக்கையையும் தாழ்மையையும் கொண்டு இந்த அமலை ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிறகு ஹாஜத் நபில் 2 ரகத் தொழ வேண்டும். ஹாஜத் நபில் என்றால் என்ன என்று சிலர் கேட்கலாம். நம்முடைய ஒரு குறிப்பிட்ட ஹலாலான தேவையை அல்லாஹ்விடம் கேட்பதற்காக தொழப்படும் 2 ரகத் நபில் தொழுகையே ஹாஜத் நபில் தொழுகையாகும். இந்த தொழுகையை ஆரம்பிக்கும் போது கிப்லாவை முன்னோக்கி நின்று அல்லாஹ்வுக்காக 2 ரகத் ஹாஜத் நபில் தொழுகின்றேன் என்ற நியத்தை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதோடு எந்த ஹலாலான நோக்கத்திற்காக இந்த தொழுகையை தொழுகின்றோமோ அந்த தேவையையும் மனதில் நினைத்து கொண்டு தொழ வேண்டும். நியத்தை வாயால் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, மனதில் உறுதியாக வைத்து கொண்டாலே போதுமானது. 2 ரகத் ஹாஜத் நபில் தொழுகையை அமைதியாகவும் கவனத்துடனும் நிறைவேற்றிய பிறகு அல்லாவின் அழகிய திருநாமமான யா முஹைமின் என்பதை 202 முறை ஓத வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான அமல் இருக்கிறது. யா முஹைமின் 202 முறை ஓதுவதற்கு முன் தொழுகையில் ஓதக்கூடிய தரூத் இப்ராஹீமை 11 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு யா முஹைமின் என்று 202 முறை ஓத வேண்டும். பின்னர் மீண்டும் தரூத் இப்ராஹீமை 11 முறை ஓத வேண்டும். இந்த வரிசையை மாற்றாமல் இதே முறையில் செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் 11 முறை தரூத் இப்ராஹீம், அதன் நடுவில் 202 முறை யா முஹைமின், இறுதியில் மீண்டும் 11 முறை தரூத் இப்ராஹீம். இதுவே இந்த அமலின் முறை. இந்த திக்ரை முழுமையாக முடித்த பிறகு மிகவும் பணிவுடனும் கண்ணீருடனும் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய ஹலாலான தேவையை அல்லாஹ்விடம் தெளிவாக கேட்க வேண்டும். நம்முடைய பலவீனத்தையும் அவனுடைய வல்லமையையும் நினைத்து மனமுருகி துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வே, இந்த தேவையை நிறைவேற்ற வல்லவன் நீ மட்டுமே. எனக்கு இதை எளிதாக்கி தந்து அருள் புரிவாயாக என்று மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அமலை ஒரே ஒரு நாள் மட்டும் செய்து நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து 21 நாட்கள் இதே முறையில் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதே ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். இந்த அமலை எவர் ஒருவர் உண்மையான ஈமானுடனும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் தொடர்ந்து செய்கின்றாரோ அல்லாஹ் தாலா அவருடைய ஹலாலான ஆசைகளையும் ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கையுடன் இந்த அமலை செய்ய வேண்டும். உள்ளத்தின் நாட்டங்கள் நிறைவேறவும் ஹலாலான தேவைகள் பூர்த்தியாகவும் வாழ்க்கையில் நன்மையான மாற்றங்கள் ஏற்படவும் இந்த அமலை அல்லாஹ்வை மட்டுமே நம்பி செய்யுங்கள். எந்த நிலையிலும் நம்முடைய நம்பிக்கை இந்த அமலின் மீதோ எண்ணிக்கையின் மீதோ இருக்கக்கூடாது. பலனை வழங்குபவன் அல்லாஹ் மட்டுமே என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஹலாலான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி அருள்வானாக. நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் நிம்மதியையும் ஈமானையும் அதிகரித்து அருள்வானாக. இந்த அமலை செய்யும் அனைவருக்கும் அல்லாஹ் தனது அருளாலும் கருணையாலும் நன்மையான வழியை திறந்து வைப்பானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.